உலகத்தமிழ் உறவுகளே வணக்கம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடைக்காலத்தில் 100 பாடல்கள் 500 பாடல்கள் என்றெல்லாம் சிற்றிலக்கியங்கள் தோன்றின. அதிலே இந்த சதம் என சொல்லப்படுகிற 100 என்கிற பொருளில் நூற்றியம் என்கிற பொருள் தருகிற சதகம் என்கிற இலக்கிய வகை ஒன்று. பெரும்பாலும் இந்த சிற்றிலக்கியங்களில் இறைவனை சார்ந்து எழுதப்படுகின்றன. ஆனால் இந்த சதக இலக்கியம் மட்டும் வாழ்வியல் நெறிகளை, பழமொழி விளக்கங்களை, வாழ்வியல் அறநெறிகளை பேசுகிற ஒரு நல்ல இலக்கிய பண்பை பெற்றிருக்கின்றதை நாம் கவனிக்கிறோம். விளையும் ஒரு பொருள் மேல் 100 தளைய உரைத்தல் சதகம் என்ப. 100 பாடல்கள் அகப்பொருள் அல்லது புறப்பொருளில் பேசுவது சதகம் எனப்படுகிறது. 1954 சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் சதகத்திரட்டு 1 வெளியிட்டு இருக்கிறது. அதில் குமரேச சதகம், அறப்பளீச்சர சதகம், தண்டலையார் சதகம் 3 இடம்பெற்றிருக்கின்றன. இந்த குமரேச சதகத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்புல்வாய்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இறைவன் மேலே முத்துமீனாட்சி கவிராயர் என்பவர் அரிசிர் ஆசிரிய பாக்களாலே எழுதியிருக்கிறார். அதே போல் இந்த அறப்பளீச்சர சதகம் என்கிற ஒன்றும் அம்பலவான கவிராயராலே கொல்லிமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சதுரகிரி இறைவன் மேல் பாடப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த தண்டலையார் சதகமும் அப்படித்தான். திருத்தருப்பூண்டி என சொல்லப்படுகிற திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் தண்டலைச்சேரி அந்த ஊரில் இருக்கக்கூடிய இறைவன் மேல் பெரும்பாலும் பாடலுடைய தொடக்கத்திலேயே இறுதியிலேயே இறைவனை விழித்து கூறிவிட்டு உள்ளே வாழ்வியல் நெறிகளை பேசுகிற ஒரு போக்கு இருக்கிறது. உதாரணமாக அந்த குமரேச சதகத்தில் மயிலேறி விளையாடு குகனே புனல்வயல் நீடு மலைமேவு குமரேசனே அப்படின்னு இறுதி அடி அமைந்திருக்கும். எல்லா பாடல்களையும் அதே அடி தான் அமைந்திருக்கிறத பார்க்குறோம். இப்படி இந்த நூல்கள் பெரும்பாலும் தொன்மங்கள் இறை சார்ந்து எழுதப்பட்டிருக்கும். இதை படித்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நமக்கு அதில் உடன்பாடுகள் இருந்தால் இதில் இருக்கக்கூடிய அறக்கருத்துக்களை நாம் தேடுகிறோம். இப்போ அந்தனர் இயல்பை பற்றி சொல்கிறப்போ நிறையாக நீதி நெறி வழுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீதி நெறி வலுமாமல் அவங்க இருக்கணும்னு. ஆனால் அப்படி இல்லையே. வெளியுறவுத்துறையில், கணக்காயர் துறையில், ஏஜிஎஸ் ஆஃபீஸில், நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில், நடுவண் அரசு பல்கலைக்கழகங்களில் அவங்க எங்கே நேர்மையாக எல்லாருக்கும் இடம் தர்றாங்க? ஐஐடியில், என்ஐடியில் அவங்க தானே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, மற்றவங்களை அழிக்கிறாங்களே. அப்படியானால் அந்தணர்கள் அந்த நிறையாக நீதி நெறி வலிவிதானே வாழுகிறார்கள். ஆமாம், அதனால் அவங்கள மானிட தெய்வங்கள்னு இந்த புலவர் முத்துமீனாட்சி கவிராயர் சொல்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியல. இவ்வுலகத்தில் மானிட தெய்வம் இவர்கள் அப்படின்னார் அவர். இவங்க மானிட பிசாசுகள் என்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதே போல் அந்த காலகட்டத்தில் வேளாளர் மேலியின் வாழ்வியல் விளைவென்றோ. வேளாளர்னா உழவு தான் பண்ணணும், ஒரு வட்டாட்சியரா ஒரு மாவட்ட ஆட்சியரா வரக்கூடாதுங்கிற மாதிரியான சிந்தனைலாம் இங்கே இருந்திருக்குது. இந்த பிற்கால இலக்கியங்கள் நிறைய வட சொற்கள் இருக்கும். பிதா, ராயர், அக்னி, சிங்காரம், உபதேசம், இந்த மாதிரி சொற்கள், மனம், இது போகிற சொற்களை நம்ம நிறைய பார்க்குறோம். காரணம் இந்த சமயம் சார்ந்த தொன்மங்கள், சமயம் சார்ந்து இருக்கிற சொற்களும் இருக்கிறத நாம் பார்க்குறோம் நண்பர்களே. இப்போது இந்த ஒரு பாடல் பார்ப்போம். பிறப்பினால் மட்டும் நன்மை இல்லை, அல்லது பிறப்பு மட்டுமே தகுதியாகாது அப்படிங்கிறார் ஒரு பாடலில். அதாவது நல்ல சோலையில் பிறந்திருந்தாலும் காகம் குயில் மாதிரி பாடாது, பிறப்பு மட்டுமே அடிப்படையாக இருக்க முடியாது. சிங்கார வனமதில் உதிப்பினும் காகம் அது தீஞ்சொல் புகழ் குயிலாகுமோ. இனிய இசையை பாடுகிற குயிலாக காகம் மாற முடியாது, பிறப்பு மட்டுமே அடிப்படை இல்லை அப்படிங்கிற நல்ல கருத்தை பேசுகிறார். திரையெறியும் பாபியில் பூத்தாலுமே கொட்டி செங்கஞ்ச மலர் ஆகுமோ. தாமரை மலராக கொட்டி மலர் ஆக முடியாது. ரெண்டுமே நீர் வற்றிய காலத்தில் அங்கேயே ஒட்டி இருக்கோம், ஆனாலும் முடியாது. இந்த ஓகாரம் எதிர்மறை பொருளில் ஒவ்வொரு அடியில் ஈட்டிலையும் ஆகுமோ அல்லது ஆவரோ அப்படிங்கிற சொல்லாட்சியை அழகாக கொண்டுக்கிட்டு போகிறார் ஆசிரியர். கானகத்தில் பிறந்தாலும் முயல் ஆனது ஆணையின் கன்றாகுமோ. யானையை ஆணைங்கிறாரு, முயல் யானைக்குட்டி ஆக முடியாதுங்கிறது அவர் கருத்து. ஆண்மையாகிய நல்லை குடியில் பிறந்தாலும் அசடர் பெரியோர் ஆவரோ. நல்ல ஆளுமை மிகுந்த குடும்பம், ஆனால் அவன் பேதை பயல், அசட்டு பய, எப்படி பேச்சுவளுக்கு அசடு, அவன் எப்படி வர முடியும் அப்படிங்கிறாங்க இங்கே. அதே போல் சங்காடு பார்க்கடல் பிறந்தாலும் நத்தை தான் சாலக்கிரமமாகுமோ. சாலக்கிரமங்கிற சொல் வைணவத்தில் வழிபடுகிற சின்ன குறுமையாக இருக்கிற ஒரு வடிவம் அல்லது சிலை அல்லது மரத்தால் செய்யப்பட்ட சின்ன வடிவம், அதான் சாலக்கிரமம். அது பார்க்கடலில் பிறந்தால் கூட நத்தை வழிபாட்டுக்குரியது இல்லைங்கிற கருத்து இருக்கிறது. தடம் மேவும் கடல் நீரிலே உப்பு விளையினும் சார சர்க்கரை ஆகுமோ. கடலில் உப்பு விளைஞ்சால் கூட
அது சர்க்கரையாக மாற முடியாதே, இந்த ஆசிரியருக்கு சர்க்கரை பிடிக்கும் போல இருக்குது. அப்போது இறுதியில் சொல்கிறப்போ, மங்காத செந்தமிழ் குருமுனிக்கு உபதேசம் வைத்த மெஞ்ஞான குருவே, அதுக்கு முருகன் அகத்தியருக்கு தமிழ் சொல்லி தந்தால் தான் அந்த கருத்தோடு முடிக்கிறார். ஆக இந்த இடைக்கால இலக்கியங்களிலும் இது போன்ற உயர்ந்த தத்துவங்கள் இருக்கின்றன. நாம் அவற்றில் இருக்கக்கூடிய நல்லவற்றை ஏற்போம். நன்றி.